மேம் இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு இந்த மேற ஆடுங்களெல்லாம் வந்து கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? முதல்ல அவங்க ஆடை வந்து அந்த மாதிரி ஆள் இல்லாமல் மேய விடுறதே தப்பு. எல்லாம் ஹைவேல ரோட்டில் இப்போ ஒரு ஏரியாக்குள்ளே வந்து டாக்ஸ் இருக்குன்னா அதுங்க வந்து தடுக்க தானே பார்க்கும். இன்னும் ஒரு ஜீவன் வர்றதை வந்து தடுக்க தானே பார்க்கும். அதுங்க வேலையை அதுங்க செய்யுது. அது கடிக்குதுன்னா நம்ம வந்து இருக்கணும், யாராவது மேய்க்கிறவங்க இருக்கணும். மாடும் அப்படி தான் விடுறாங்க, ஆடும் அந்த மாதிரி தான் ஆகுது. அதுங்களுக்கும் சேஃப்டி இல்லை இல்லையா? ஷாக் அடித்து சாகுதுங்க, வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி சாகுதுங்க, வெளியிலே டெலிவரி பண்ணிக்குதுங்க, அப்படியே ரோட்லேயே டெலிவரி ஆகுது. பாவம் அதுங்களை என்ன பண்ணும்? அதுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இது வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ராமநாதபுரம் கோம்பைன்னு சொல்லுவாங்க, ஒரு டாக் இருக்குது. அது வந்து இந்த ஆடு மேய்க்கிறதுக்குன்னே தான் வளர்ப்பாங்க அந்த காலத்தில். இப்போ யாருமே நாயை இது பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து அந்த நாய் வந்து வேலை என்னென்னா அந்த ஆடுங்களை வந்து மேய்ச்சி பாதுகாக்கிறது அதோட வேலை. அந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். அது வந்து நாட்டு நாய். இப்போ ஷெப்பர்டு இருக்கு இல்லையா, ஜெர்மன் ஷெப்பர்டுன்றது வந்து அப்ராடில் வந்து ஆடு மேய்க்கிறது தான் அது. அதை நம்ம இங்கே கொண்டு வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இப்படி பண்ணால் இது கரெக்டாக வரோன்றது வந்து கிடையாது. நம்ம டாக்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. எனக்கும் ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 30 ஆடை கடிச்சிருச்சு, 30 ஆடை நாய்ங்கெல்லாம் சேர்ந்து கடிச்சிருச்சு. நீ அந்த இடத்துல உன் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருந்தீங்கன்னா அதுங்களை பாதுகாத்துருக்கோம் இல்லையா? மந்தை டாகுன்னு சொல்லுவாங்க, ராமநாதபுரம் கோம்பைன்னும் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், ஹைட்டு நல்லா. அந்த டாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு, ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிட்புல் மாதிரி தான் இருக்கும், பெருசாக நல்லா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். இது இப்படி வளர்த்தா இது வந்து ஆகாதுன்றதை புரிய வைக்கணும். இப்போ வந்து சொல்கிறது என்னென்னா, அப்ராட்லேயே வந்து இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன தான் சிசிடிவி இருந்தாலும் இந்த டாக் வளர்க்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம்.